அங்க தெரியுற அந்த ஊரோட பேரு சிங்கராய மலை. இது ரொம்பவும் அமைதியா இருக்கிற ஒரு ஊரு. ஆனா சிங்கராய மலைக்கு பக்கத்துல இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள போகணும்னா அந்த ஊர்க்காரங்க பயப்படுவாங்க. எதுக்குன்னா அந்த காட்டுல அரசகோணா அப்படிங்கிற ஒரு பகுதியில எப்பவுமே பறவைகளோட சத்தத்தோட பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த அரசகோண மத்தியில நிறைய ஆலமரங்களுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான மந்திர சுரங்கம் இருந்துச்சு. தவறுதலா தெரியாதவங்க யாராவது அந்த சுரங்கத்துக்குள்ள போய் 100 அடி எடுத்து வச்சா போதும், அவங்க சிலையா மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சுரங்கத்துல ரொம்ப நாளா ஒரு சூனியக்காரி வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளோட பேரு ஓயாசி. பகல் நேரத்துல கருப்பு பூனையோட உருவத்துல, ராத்திரி நேரத்துல ஒரு ஆந்தையோட உருவத்துல ஊரெல்லாம் சுத்தி அவளுக்கு தேவையான இறைய அவ கண்டுபிடிச்சுப்பா. ஓயாசி கன்னி பொண்ணுங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க தனியா இருக்கிற நேரத்துல பூனையோட உருவத்துல போய் அதோட நெகத்தால அவங்க காலை கீறி விட்டுரும். அப்பா, வீணா போன பூனை ரத்தம் வர அளவுக்கு கீறி விட்டுருச்சே. ஓயாசி ராத்திரி நேரத்துல ஆந்தியோட உருவத்துல வந்து காலையில பூனையோட உருவத்துல எந்த கன்னி பொண்ணோட காலை பொறாண்டுச்சோ அந்த பொண்ணு பௌர்ணமி அன்னைக்கு நடுராத்திரியில அதுக்கு வசமாயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க நடந்துக்கிட்டு காட்டு தாண்டி அந்த சுரங்கத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்படி அவங்கள வசமாக்கி தானாவே அவங்க அந்த ஊரை தாண்டி காட்டை தாண்டி வெளியில வர மாதிரி அது பண்ணிடும். அவங்கள சுரங்கத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்து அந்த பொண்ணு மேல அவருடைய மந்திரத்தை பயன்படுத்தின உடனே அந்த பொண்ணு ஒரு கிளியா மாறிடுவா. அந்த பறவைய பஞ்சரத்துல அடிச்சு வச்சு சுரங்கத்துல இருக்கிற ஆணியில மாட்டி விடுங்க. அந்த பறவைகளோட சத்தம் காடு முழுக்க பயங்கரமா எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி நேரம் கன்னி பொண்ணுங்க காணாம போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊரை சேர்ந்த சில பேர் ராத்திரி நேரம் காணாம போன பொண்ணுங்களை காட்டுல தேடிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கா பாத்தியா, மண்ல யாரோ எழுத்துன்னு போன மாதிரி தடம் எல்லாம் இருக்கு. வா, இதையே பார்த்துக்கிட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பா ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த அடையாளத்தை நோக்கி பின்னாடியே போகும்போது அது அரசகோணாவை நோக்கி போறத பார்த்து அவங்க 2 பேரும் அங்கேயே நின்னுட்டாங்க. திடீர்னு அந்த காட்டுக்குள்ள 1000 பறவைங்க கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது. அட சுப்பு, இந்த தடையும் அரக்கோணத்துக்கு போயிட்டே இருக்கு. நாங்க கால் வைக்க மாட்டோம்ப்பா. நான் மட்டும் இல்ல, நான் கூட அந்த பேய் இருக்கிற இடத்துல கால் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்க இருந்து திரும்ப வந்துட்டாங்க. ஓஹோ, இத மூலியமா எல்லாருக்குமே திருப்பது என்னன்னா, ஏதோ ஒரு காணாத சக்திக்கு நம்ம ஊர்ல இன்னொரு பொண்ணு பலியாயிருச்சு. அதனால நம்ம ஊரு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற மொத்த ஊருமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஹோய், அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹோய், பாரா ஹுஷார், பாரா ஹுஷார். இது இப்படி இருக்கும்போது பக்கத்து ஊர்ல மாடு மேய்க்கிற பாலாவும் ரொம்ப அழகா பாட்டு பாடுற இந்து அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க காதலிக்கிற விஷயத்த வீட்டுல சொல்லி கூடிய சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ஜாதகம் பாக்குற ஒருத்தர் ஊருக்குள்ள வந்தப்போ அவர்கிட்ட போய் பாலாவை பத்தி சொல்லி பாலாவுக்கும் அவளுக்கும் எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொன்னா. அவருடைய பிறந்த நேரத்தையும் அப்படி அவருடைய கையையும் ஜாதகம் பாக்குறவரு பிடிச்சு பார்த்தப்போ இந்துவோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ பிறந்த நேரம் ராகு காலத்துல இருக்கு, அதுக்குதான் உனக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கு. அதை தவிர உன்னோட ஜாதகம் அமோகமா இருக்கு. கல்யாண விஷயத்துல மட்டும்தான் உனக்கு சாதகமா இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் புருஷனுக்கு ஆபத்து. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க ஐயா. நான் கட்டிக்க போறவரு என்னுடைய தாய் மாமா. அவருன்னா எனக்கு உசுறு. அவ ஜாதகத்துல இருக்கிற தோஷம் நீங்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னா அத சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா. வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணாம கன்னி பொண்ணா இருக்க சொன்னாலும் நான் இருந்துருவேன். ஆனா என் ஜாதக தோஷத்தினால
என் மாமா உசருக்கு ஆபத்துனா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவ முடிவா சொன்னதுனால ஜோசியம் பாக்குறவரு அவரு பையில இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்து, ஒரு வழி இருக்குமா, ராத்திரில உயிர் பொழைக்கிற கருப்பு எருக்கு பூவை எடுத்துட்டு வந்தா சர்ப்பதோஷ பூஜையை பண்ணி உன்னோட ஜாதக தோஷத்தை சரியாக்க முடியும். நான் உங்க ஊர்ல 2 நாள் மட்டும்தான் இருப்பேன். அதுக்குள்ள அந்த பூவை எடுத்துட்டு வா. அத அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படி சுவாமி? கருப்பு எருக்க பூவோட இலை ராத்திரில கூட மின்னிக்கிட்டே இருக்கும். பூ மட்டும் கருப்பா இருக்கும். வெயில் விழற இடத்துல அது வராது. ஜோசிக்காரர் சொன்ன அந்த பூவை எடுத்துட்டு வர்றதுக்காக இந்து தனியா காட்டுக்குள்ள போனா. மாமா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நம்பவும் மாட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன திட்டுவாரு. இருட்டாகிறதுக்குள்ள எப்படியாவது அந்த பூவை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பூவை தேடிக்கிட்டு முன்ன பின்ன கொஞ்சம் கூட யோசிக்காம தனியா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தா. இந்த பின்னாடி ஒரு கருப்பு பூனை வந்துகிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவ எருக்கம்பூவை தேடிக்கிட்டே ஆலமரத்தை தாண்டி சுரங்கத்துக்கு பக்கத்துல வந்துட்டா. இருட்டா இருக்கிற குகைக்குள்ள ஏதோ ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அவ அதுக்குள்ள அடி எடுத்து வச்சா. நான் அவளை வசியப்படுத்தாமலேயே தானாவே அவ என் குகைக்குள்ள வந்திருக்கா. எனக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லி இந்த சுரங்கத்துக்குள்ள போய் 100 அடி வைக்கிறதுக்கு முன்னாடியே மாமா இந்துவ கிளியா மாத்திட்டாங்க. அவன் இந்துவும் கிளியா மாறிட்டா. ஓயாசியை பார்த்ததும் அந்த சுரங்கத்துல இருக்கிற 100கணக்கான கிளிங்க கத்த ஆரம்பிச்சுதுங்க. கத்துங்க கத்துங்க, இன்னும் சத்தமா கத்துங்க. நீங்க கத்துற சத்தம்தான் எனக்கு ஆயுள அதிகரிக்க போகுது அப்படின்னு சத்தமா சிரிச்ச உடனே அவ கையில இருக்கிற மந்திரக்கோல் பறந்து போய் ஒவ்வொரு கூண்டையும் போய் தட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்டு கிளிங்க எல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஓயாசி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. சாகம் வயாசி சாகம். போறவங்க சாப்பிடுறதுக்கு தானியங்கள், குடிக்க நீரு காலையில வச்சேன். சுரங்கத்துல நான் காவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது போயிடுச்சு. தமஸ்வினி சக்தியை பெறறதுக்கு இன்னும் 300 கிளிங்க மட்டும்தான் எனக்கு தேவை இருக்கு. அப்போ தமஸ்வினி கண்மொழிப்பா. கூடிய சீக்கிரத்துல இது நடக்கத்தான் போகுது. இருட்டாக ஆரம்பிச்சதுனால ஓயாசி யாந்தையோட உருவத்துல ஊருக்குள்ள வந்தான். நடுராத்திரி தாண்டாலும் கூட இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு பாலா கையில ஒரு விளக்க பிடிச்சுக்கிட்டு முன்ன பின்ன யோசிக்காம அவளை தேடிக்கிட்டே ஊரை தாண்டி காட்டுக்குள்ள போனா. இந்து இந்து எங்க இருக்க? இந்து 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 எங்க இருக்க? இந்து நடுராத்திரியில ஊர் தலைவர் கூட்டிக்கிட்டு வந்த ஒரு மந்திரவாதி உடம்புல ஒட்டு துணியும் இல்லாம ஊர் எல்லையில பாதுகாப்பு பூஜையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அக்னி ரக்ஷா கவசத்தால எந்த பேயும் எல்லைய தாண்டாம இருக்கிற மாதிரி பண்ற. இந்த ஊரை காப்பாத்துற. ஆனா அந்த பூஜை முடியறதுக்கு முன்னாடியே ஓயாசி கோரம் அந்த மந்திரவாதிய கொன்னுடுச்சு. பல நாட்கள் ஆனாலும் இந்துவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஊர்க்காரங்க எல்லாரும் பல பொண்ணுங்க காணாம போன மாதிரி இந்துவும் காணாம போயிட்டா. ஏதோ ஒரு பயங்கரமான பிசாசு அவளை இழுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஊர் தலைவர் ஊர்ல இருக்கிற கன்னி பொண்ணுங்க காணாம போறதுக்கு காரணம் என்னன்னு தெரியாம ஊரை பாதுகாக்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டிருந்தாரு. ஆனாலும் கூட அவங்க எல்லாருமே ஓயாசியோட மாய வலையில விழுந்தாங்க. அவங்க எல்லாரையுமே மயக்க போட வச்சு எப்பவுமே தூக்கிக்கிட்டு போற மாதிரி அன்னைக்கு ராத்திரியும் ஒரு பொண்ண தூக்கிக்கிட்டு போச்சு. 3 வாரம் ஆனாலும் கூட இந்து எங்க இருக்கான்னு பாலாவுக்கு தெரியவே இல்லை. ஆனா பாலா அவளை உண்மையா காதலிச்சதுனால எங்கேயாவது உயிரோடு தான் இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில ஊரூரா அவளை தேடிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலா கவலையோட உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது சம்மங்கிப்பூர் சந்தைக்கு ஒரு வயசான பாட்டி போய்கிட்டு இருந்தாங்க. பாலா கவலையோட உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாலா கவலையோட அவளுடைய கதை எல்லாத்தையுமே சொன்னான். இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா அது மதிரால இருக்கிற மந்திரவாதி பாட்டியால தான் முடியும்.
நீ அவங்கள போய் சந்திச்சு உன்னோட கஷ்டத்தை சொல்லு. அப்படி அந்த பாட்டி சொன்னதுனால பாலாவும் சரி அப்படின்னு உடனே மதுராவுக்கு போய் மந்திரவாதி பாட்டி கிட்ட அவருடைய கஷ்டங்களை சொல்லி உதவி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டான். நிச்சயமா என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்யறேன். உன் காதலி சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது உன்கிட்ட இருக்கா? பாலா இந்துவோட ஞாபகார்த்தமா அவருடைய கைக்குட்டியை அவன் கிட்ட வச்சிருந்தான். அதை கொடுத்தான். அத பாட்டி ஒரு கோலத்துக்கு நடுவுல வச்சு மந்திர கண்ணாடியில கிளியா மாறி இருக்கிற இந்துவ பார்த்தாங்க. ஆனா ஒரே நொடியில அந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சு. பம் பம் பேதாளா பேவசம் தா விஜயம் யா பிரளயம், பம் பம் பேதாளா பேவசம் தா விஜயம் யா பிரளயம் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அவங்கள தடுக்கிற அந்த சக்தி யாருன்னு தெரியப்படுத்த சொல்லி வேதாளத்துக்கிட்ட கேட்டாங்க. உன்னோட சக்திய தடுக்கிற சக்தி ஓயாசி. ஓயாசியோட பேரு வையி. கெட்ட பூஜைய பண்ணிக்கிட்டு தமஸ்விங்கிற தீம சக்திய பெற பெண்களுக்கு ஏதோ சொல்லி பலி கொடுப்பா. இந்த விஷயம் அந்த ஊர் தலைவருக்கு தெரிஞ்சு வைய சிறையில போட சொல்லி ஆட்களை அனுப்புனா. ஆனா அடர்ந்த காடுக்கு ஓடி போய் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ராத்திரி ஆனதும் தன்னோட தீம சக்தியால பலி கொடுத்துக்கிட்டே இருப்பா. அந்த தீம சக்திய நாசமாக்குறதுக்கு சண்டி மலையில இருக்கிற சக்தி வாய்ந்த கபால மந்திரவாதிய கூப்பிட்டா. ஓயாசிங்கிற ஒரு தீம சக்தியை எழுப்பி அந்த வைய கட்டி போட்டாங்க. நரபலியால சாதிச்ச அந்த தீம சக்திய முழுசா நாசமாக்குறது முடியாது. அதுக்குதான் அதை எடுத்து யார் கால்த்திடம் படாத ஒரு ரகசிய குகையில தோண்டி அவளை புதைச்சி வச்சாங்க. சுரங்கத்துல 160 அடி ஆழத்துல வைய பணத்தை நான் புதைச்சி வச்சிருக்கேன். ஒரு ரக்ஷத்தை ஏற்படுத்தி அது ஒரு தந்திர பாதுகாப்பா பந்தனம் பண்ணி வச்சிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாம யாராவது இந்த சுரங்கத்துல 100 அடிக்கு நடந்தா சிலை ஆயிருவாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வர அஷ்ட கிரக கூட்டமே வைய பணத்துக்கு சக்தி வந்து தானாவே பந்தனத்தை உடைச்சு அதோட கோரிக்கைய நிறைவேற்றிக்கும். ஜாக்கிரதை, நான் போறேன் அப்படி சொல்லி மந்திரவாதி போயிட்டான். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஆடு மேய்ச்சிக்கிட்டே வந்த ஒருத்தன் ஆட காவல் காக்குறவன் வெயிலா இருக்குன்னு அந்த குகைக்குள்ள போய் தெரியாம 100 அடி நடந்து ஒரு கல்லு மேல உக்காந்ததும் சிலையா மாறிட்டான். இது ஒன்னும் தெரியாத ஊர்க்காரங்க மந்திரவாதியால நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சாங்க. இது நடந்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வந்த அஷ்டகிரக கூட்டமையால ஓயாசி பந்தனம் உடைஞ்சு வந்துச்சு. வைய ஆன்மா வெளியே வந்துச்சு. ஆன்மாவா இருந்த வைய அதோட உருவம் அதுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு அது பூஜிக்கிற சத்திய கேட்டா. வையி, உன்னுடைய உருவம் உனக்கு வரணும்னா 1083 கன்னி பொண்ணுங்களை ஒரே தடவை தமஸ்வினிக்கு பலி கொடுக்கணும். அது வரைக்கும் பகல் நேரத்துல கருப்பு பூனையோட உருவத்திலையும் ராத்திரி ஆந்தையோட உருவத்திலையும் இருப்ப. குகைக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் உன்னோட உண்மையான உருவத்துக்கு நீ வர முடியும். அந்த தீம சக்தி சொன்ன மாதிரி பகல் கருப்பு பூனையா, ராத்திரி ஆந்தையா திரிஞ்சு அவளோட உருவத்தை அந்த குகைக்குள்ள மட்டும் ஏத்துக்கிட்டு ஓயாசியா மாறிட்டா. தன்னையும் தன்னோட தீம மந்திர சக்தியை நாசமாக்குன கபால மந்திரவாதியோட சமாதிய தோண்டி அவனோட எலும்பு கூட்ட தன்னோட அடிமையா ஆக்கிக்கிட்டா. இப்ப அவளோட உடம்புல ஓயாசி தீம சக்தி ஆன்மா கலந்து இருக்கிறதுனால அதுக்கு 2 மடங்கு சக்தி வந்துடுச்சு. அதுக்குதான் உன்னோட சக்திய தடுக்குது. அவளோட சக்திய நீங்க எதிர்க்கணும்னா ஒரு சாமானியன் மனுஷன் உண்மையான அன்பால சம்பாரிச்ச அக்னி மந்தார பூவால மட்டும்தான் ஓயாசிய தடுக்க முடியும். சாபகிரஸ்தமான ரஜ்வல தீபத்தால மட்டும் கிடைக்கிற அக்னி மந்தார பூவை அடையணும் அப்படின்னு சொல்லி வேதாளம் பேசுறத நிறுத்திடுச்சு. நீ உன் உயிருக்கு உயிரா நேசிக்கிற இந்துவை காப்பாத்தணும்னா உன்னோட உயிரை பணைய வச்சு நீ அந்த அக்னி மந்தாரத்தை கொண்டு வந்ததா ஆகணும். ஆனா அது எடுத்துட்டு வர வழியில உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். அதுக்கு நீ தயாரா இருக்கியா? சின்ன பையாவ அதுலயும் காதலையும் எழுந்துட்டு ரொம்ப வருத்தத்துல அவ இருக்கான்.
இவனை அவ்வளோ தூரம் அனுப்புறது அவ்வளோ நல்லதா தோணலாமா? நான் இப்படி போய் அந்த அக்னி மந்தார பூவை எடுத்துட்டு வரேன். வேதாளம் சொன்னதை நீ கேட்கலையா? ஒரு சாதாரண மனுஷனால மட்டும்தான் அந்த அக்னி மந்தாரத்தை எடுத்துட்டு வர முடியும். இந்த ஒரு மந்திர தந்திர சக்தி இருக்கிறவங்க போனா அந்த அக்னி மந்தாரத்தை நம்மளால சொந்தமாக்கிக்க முடியாது. பேசாம ஒண்ணு பண்ணு, பாலாவை அந்த தீவுக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி பாலாவுக்கு அவங்க பையில இருந்து எடுத்து பளபளன்னு ஜொலிக்கிற 3 கண்ணாடி கோலியை கொடுத்து, உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது இதுல இருக்கிற ஒரு கோலியை நீ பயன்படுத்து. உன்கிட்ட மொத்தம் 3 கோலி இருக்கு. அதாவது உன் உயிருக்கு ஆபத்து வரும்போது 3 தடவை மட்டும்தான் உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு அவன் காதுல ஒரு மந்திரத்தை சொல்லி அவனை அனுப்புனாங்க. லோக்கி பாலாவை தூக்கிக்கிட்டு பறந்தான். ததாஸ்து கிளியே, நீ அவனை தொடர்ந்து போய்கிட்டே இரு. ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட வந்து சொல்லு. இங்கிருந்து நீயே தான் நடந்து போகணும். நீ காதலுக்காக பண்ற இந்த சாதனை அற்புதமா இருக்க போகுது. பாதுகாப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி லோகி அங்கிருந்து போயிட்டான். பாலா தைரியத்தோட அவனுடைய பயணத்தை தொடங்கினான். 4 நாள் நடந்து நடந்து அவன் ஒரு இடத்த போய் சேர்ந்தான். அந்த இடமே ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அங்கங்க உயிருக்கு ஆபத்தான நிறைய பூக்கள் இருந்துச்சு. எப்படியோ எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டு அவன் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்துல ஏறினான். அப்போ ஏதோ ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிற சத்தம் அவனுக்கு கேட்டதுனால மரத்தை விட்டு இறங்கி அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு போனான். ஒரு முள்ளு புதலில ஒரு முதல மாட்டிக்கிட்டு 2 கண்ணுலயும் முள்ளு குத்திக்கிட்டதுனால பார்வையை இழந்து 1 வாரமா சாப்பிடாம இருந்து ஒல்லியா இருக்கிற அந்த முதலைய பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு முள் புதல்ல இருந்து அந்த முதலைய காப்பாத்தினா. என் பேரு வஜ்ரகோசா. நீ செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ஒரு சாபத்தினால என்னுடைய உருவத்தை இழந்து நான் இப்படி ஒரு முதலையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கண்ணுல முள்ளு குத்துனதுனால என்னோட பார்வையும் போயிடுச்சு. இனி நான் எப்படி சாப்பாடு சம்பாதிக்க போறேன்? நீ என்னை இப்ப காப்பாத்திட்ட. ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ நான் இறந்துதான் போக போறேன். பேசுற முதலைய பார்த்து பாலா முதல்ல ஆச்சரியப்பட்டாலும் கொஞ்ச நேரத்துல தேறிக்கிட்டு மந்திரவாதி பாட்டி அவனுக்கு கொடுத்த 3 கோலியில ஒரு கோலியை எடுத்து அத அந்த முதல் தலைமையில வச்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். தார தார தாரமினு ஷாக்க ஷாக்க ஷகதவு ருரு ருரு மாணியே கீரி தாரகே டம் டம் டமடம் மாரே ஆம் நோவகாரா மை மை மை. முதலைக்கு கண் பார்வையும் வந்துருச்சு. சோர்வெல்லாம் போய் அது ரொம்ப பலமா மாறிடுச்சு. நன்றியோட பாலாவை பார்த்து பாலாவுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு முதல்ல அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்து 3 நாள் பயணம் பண்ணதுக்கு அப்புறமா அவன் ஒரு பெரிய ஆறு வந்து சேர்ந்தான். அந்த ஆத்தை தாண்டி போறதுக்கு அங்க ஒரு பாலமோ இல்ல ஒரு படகோ இல்ல. அதனால ஒரு பெரிய மரக்கம்பத்து மேல உட்காந்துக்கிட்டு அந்த ஆத்தை தாண்ட முயற்சி பண்ணான். ஆனா கொஞ்ச தூரம் போகும்போதே அந்த ஆத்துல இருக்கிற நிறைய முதலைங்க பாலாவை தாக்கி அவனை கொல்ல பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்குள்ள பாலா உயிரை காப்பாத்தினா அந்த முதலை வந்து அங்க இருக்கிற எல்லா முதலையும் விரட்டி பாலாவை தான் முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு ஆத்தை தாண்டி கூட்டிட்டு போச்சு. உங்களுக்கு எப்போ என்னோட தேவை இருந்தாலும் இங்க வந்து நின்னு என் பேரு சொல்லி கூப்பிடுங்க. நான் எங்க இருந்தாலும் உடனே வந்து உங்களுக்கு உதவி செய்வேன். இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வஜ்ரகோசா முதல்ல அங்கிருந்து போயிடுச்சு. அங்கிருந்து அடர்ந்த காட்டை தாண்டி 2 மலையை தாண்டி 3 அடி தண்ணி இருக்கிற ஒரு ஆத்தையும் தாண்டி வந்தப்போ அவன் வர வேண்டிய தீவு வந்துருச்சு. அங்க ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு பாலா உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ அவன் பக்கத்துல பறக்க முடியாம உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் எழுந்திருச்சு உட்காந்து பறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கழுகை பார்த்து பாலா ரொம்ப வருத்தப்பட்டான். அடட, இதுக்கு மேல இருந்த இறகெல்லாம் அப்படியே தீஞ்சு போயிடுச்சு. என்ன பாவம், இதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பையில இருக்கிற இன்னொரு கோலியை எடுத்து கழுகு மேல வச்சு மந்திரத்தை சொன்னான். தார தார தாரமினு ஷாக்க ஷாக்க ஷகதவு ருரு ருரு மாணியே கீரி கீரி தாரகே டம் டம் டமடம் காரே ஆம் நோம் ஆரா மை மை மை. மந்திரத்தை சொன்னதும் கழுகுக்கு பழைய உருவம் வந்து ரெக்கையெல்லாம் வந்துச்சு. நான் தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அக்னி குண்டத்துல விழுந்ததுனால என்னுடைய உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் ரெக்கையெல்லாம் எரிஞ்சு போய்
ஒரு வாரமா நான் படாத பாடு பட்டுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீ கத்துறது எல்லாமே எனக்கு பறவை கத்துற மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ பேச்சு தெளிவா எனக்கு கேக்குது. திடீர்னு எப்படி இப்படி? என்னவோ அது எனக்கும் தெரியல. ஒருவேளை நீ என் மேல வச்சியே அந்த மணியோட மகிமையா கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு பாலா தீவுக்கு வந்து பார்த்தப்போ அந்த அக்னி மந்தார பூ காத்துல மிதந்துகிட்டு இருந்த பாறையில இருந்துச்சு. அது மேல எப்படி போறதுன்னு தெரியாம போறதுக்கு வழியும் இல்லாம பாலா அங்கே இருந்த ஒரு பாறையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கிற பெரிய பெரிய கொடி எல்லாத்தையுமே பின்னி ஒரு கயிறு மாதிரி தயார் பண்ணி அதை தூக்கி போட்டு பூ பறிக்கலான்னு பார்த்தாலும் அந்த பாறை ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அவனால பறிக்க முடியல. அக்னி மந்தார பூவை எடுத்துட்டு வர முடியாதோ அப்படின்னு கவலையில உட்காந்து அழ ஆரம்பிச்சான். ஐயோ, என் இந்துவை காப்பாத்தவே முடியாதா? வெறும் கையில நான் திரும்பி போகணுமா அப்படின்னு அழுதுகிட்டு இருந்த பாலாவை பார்த்து ஆகாயத்துல பறந்து வந்துகிட்டு இருந்த கழுகு அவன் பக்கத்துல வந்துச்சு. பாலா அவனுடைய பிரச்சனையை அந்த கழுகு கிட்ட சொல்லி அக்னி மந்தார பூவை கொண்டு வந்து கொடுன்னு சொன்னான். உடனே அந்த கழுகு கொஞ்சம் கூட யோசிக்காம மிதந்துகிட்டு இருந்த பாறை மேல உட்காந்து அங்க இருக்கிற அந்த அக்னி மந்தார பூவை பறிச்சுக்கிட்டு வந்து கொடுத்துச்சு. பாலா அந்த பூவை எடுத்துக்கிட்டு பின்னாடி திரும்பி வந்தான். ஆத்துக்கிட்ட வந்த உடனே வஜ்ரகோசாவை கூப்பிட்டான். உடனே வஜ்ரகோசா வந்து அவனை முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு ஆத்த தாண்ட வச்சுது. 4 நாள் பயணம் செஞ்சு நேரா அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அந்த சுரங்கத்துக்குள்ள போய் உள்ள நடந்து போய்கிட்டு இருந்தான். இந்த பூவால என் இந்துவை தூக்கிட்டு போன பேய நான் கொண்டு போடுவேன் அப்படின்னு அடி மேல அடி எடுத்து வச்சு உள்ள வேகமா போய்கிட்டு இருந்தான். 100வது அடி எடுத்து வச்ச உடனே அவன் ஒரு நொடியில சிலையா மாறிட்டான். அங்க பாலா சிலையா மாறின உடனே இந்த பக்கம் ததாஸ்தோ கிளி வந்து மந்திரவாதி பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லுச்சு. பாட்டி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பாலா சுரங்கத்துல சிலையா மாறிட்டான் அப்படின்னு ததாஸ்து கிளி சொன்னதை கேட்டு எல்லாருமே ஒரு நொடியில குகைக்கு வந்து சேர்ந்தாங்க. இந்த சுரங்கத்துல யாரும் தரையில அடி எடுத்து வைக்காதீங்க, நான் சொல்றவருக்கு காத்துல மிதந்துகிட்டே இருங்க. பாட்டி சொன்ன மாதிரி எல்லாரும் காத்துல மிதந்துகிட்டே போய் ஒவ்வொரு பறவையா விடுதலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிலையா மாறி இருக்கிற பாலாவோட கையில இருக்கிற அக்னி மந்தார பூவை எடுத்து மந்திர கோல்ல வச்சு அந்த சக்தியால ஓயசிய அழிச்சிட்டாங்க. எப்பவுமே வாடி போகாத அக்னி மந்தார பூவை எடுத்து அவங்க பையில போட்டுக்கிட்டாங்க. ஓயாசி அழிஞ்ச உடனே பஞ்சரை எல்லாமே தானாவே தெரிந்து பறவைங்க வெளியில வந்துச்சு. உடனே விடுதலையான பறவைங்க எல்லாருமே குகையை விட்டு வெளியில வந்து அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு, அதாவது பொண்ணுங்களோட உருவத்துக்கு மாறிட்டாங்க. இந்துவுக்கு அவளுடைய உருவம் திரும்ப வந்ததுனால மறுபடியும் அவ திரும்ப சுரங்கத்துக்குள்ள ஓடி வந்து, ஏ மாமா, இந்த சுரங்கத்துக்குள்ள வர்றத நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடியே தான் ஒரு சிலையா மாறிட்டாரு. இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என்னையும் நீங்க சிலையா மாத்திருங்க. அப்படி பண்ணா உங்க மாமா செஞ்ச சாகசத்துக்கும் தியாகத்துக்கும் மதிப்பே இருக்காது. நான் இருக்கும்போது உங்க 2 பேரை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிலையா நிக்கிற பாலாவோட பையில இருக்கிற மிச்சம் இருக்கிற ஒரு கோலி எடுத்து பாலாவோட தலைமையில வச்சு மந்திரத்தை சொன்னதுமே, கார கோர காரமுமோ ஷாக்கா ஷகா ஷகத்துமுமோ ருகு ருகு மானியே கீரி கீரி தாரகே டம் 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 தாரையும் மாகாரா மொய் மொய் மொய். பாலாவுக்கு அவனுடைய உருவம் திரும்ப வந்துருச்சு. உன்னுடைய தைரியம், உன்னுடைய காதல், உன்னுடைய பாசத்தினாலதான் உன் காதலியோட சேர்த்து நிறைய பெண்ணுங்களோட உயிரை நீ காப்பாத்திருக்க. ஒரு தீய சக்திய அழிச்சிருக்க. உன் காதலுக்கு நல்ல பலம் இருக்கு.